வணக்கம். நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறது பூநகரியில் இருக்கிற கோமர் பாயிண்ட் லெசர் பீச் தான். இப்போ அங்கே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த போகிற பாதை முதல் கொஞ்சம் உள்ளே போனால் அது கொஞ்சம் மணல் மேடாக இருக்கும். அதுக்கு வாகனங்களில் ஒரு கொஞ்சம் கரைச்சல், மோட்டர் பைக்குன்னா அது ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க போய் பார்ப்போம். உள்ள அப்படியே போனீங்கண்டா அங்கே தெரியுது அது என்ட்ரன்ஸ் கோமர் பாயிண்ட் லெசர் பீச். உள்ளே போனால் அதாவது சோலை போன்ற ஒரு காட்சியாக காணப்படுகின்றது. பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், தாழை மரங்கள், புது பழங்கள் அது சிவப்பு நிறத்துலாம் காணப்படுது. சுத்த வர பார்த்தீங்கன்னா ஒரு சோலை என்ன சொல்லலாம். பீச் இப்படி ஒரு, அதாவது யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பீச் இயற்கை முறையில் அமைச்சு அதை பாதுகாக்கின்ற இந்த ஒரு இடத்தையே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இது இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகளை இருக்குது. அவங்க தான் இதை நிர்வகித்து பராமரித்து வராங்க. இப்படியே நாங்கள் பார்த்தோம்னா தெரியும், எல்லாம் ஃபுல்லாக இயற்கையாகின தாவரங்களாலே முழுதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படியே அதாவது இந்த மேல் பாயிண்டில் ஏறி பார்த்தோம்னு சொன்னால் அந்த பீச்சின் முழு அழகை நாங்கள் அந்த மேல் பாயிண்டில் நின்று ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஏறி போயிருக்க பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது ஓரளவு மேலே ஆங்கிள். இனி மேலே போய் மிச்சம் அந்த கடற்கரை சைட்டை பார்க்க அது இன்னும் அழகாக இருக்கும். மேலே ஏறி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியுது வேறுங்க. அதாவது இந்த மேல் பாயிண்டில் நின்று பார்க்கும்போது இந்த கடற்கரை வியூ அப்படி அழகாக இருக்குன்னு வேறுங்க. அது கிளைமேட்டும் அது முகில்கள், அதாவது மழை காலம் வந்தபடியாக முகில்கள் இருட்டாக இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப அழகாக காணப்படுது. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா சுத்த வர தாவரங்களோட வேர்களே என்னென்னு சொல்கிற பெஞ்ச் மாதிரி ஒரு அமைப்பில் காணப்படுது. அதில் இருந்து தேவையானவர்கள் அதாவது ஃபோட்டோ ஷூட் என்பதும் எடுக்க முடியும். சுத்த வர பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உள்ள கேம்பெல்லாம் அமைச்சிருக்காங்க. அப்படியே இது கடற்கரை சைட்டில் நடந்து போன ஒரு ஊஞ்சல்கள், வட்ட ஊஞ்சல் என்பன அழகாக வடிவமைத்துள்ளார்கள். இன்றைக்கு நாங்கள் வந்த பொழுது ஒரு சூப்பரான கிளைமேட். அதாவது கார் முகில் வெயில்ன்றதே இல்லை. அதை பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக காணப்படுது. அதாவது இதமான ஒரு காலநிலையாக காணப்படுது இந்த பீச். பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் முதல் இப்போ இந்த டைம் வந்திருக்கோம். இது நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற, அதாவது சாப்பாடுகள் உணர்ந்து சாப்பிட்ற ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை கப்புள்ஸாக இருக்கலாம், டூரிஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிற ரூமாகவும் சாப்பாடுகள் உணர்ந்து சாப்பிட்ற இடமாக காணப்படுகின்ற இது வேண்டிய, அதாவது நிர்மாணிக்கப்பட்ட விடுதிகள் தொடர்பாக கல்வெட்டுகளில் வடிவமைத்துள்ளார்கள். இதெல்லாம் அந்த ஸ்டோன் பெஞ்சுகள் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த இதில் அவங்க என்னென்ன பிரான்ச்சஸ், அதாவது ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குன்றதை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு படகுல தாவரம் இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப் ஒன்று செய்திருக்கார்கள். இது ஆண்கள் பெண்களுக்கான ஆடைகள் மாற்றும் இடமாக காணப்படுது. அப்படியே அந்த இடத்துலையும் போனீங்களா, அதுக்கு பக்கத்தையும் ஒரு சின்ன இந்த தாவரங்கள் எல்லாமே இந்த கூடல் ஒன்று காணப்படுகின்றது. உள்ளே போனால் ஒரு செழுமையான ஒரு ஃபீலிங் வரும். இதுலேயும் நாங்கள் என்னென்னு சொல்கிற சமைச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும், டெண்டுகள் அமைச்சு தங்கக்கூடியதாக இருக்கும். இது நடுவுக்கு ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, சுத்த வர ஊஞ்சல்கள் இருக்குது. அதில் இருந்து நாங்கள் பொழுத போக்க முடியும். அப்படியே நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தின் கேன்டீன், அதாவது சீ ஃபுட், அதுகள் சம்மந்தமான அனைத்து உணவு வகைகளையும் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். பார்த்திங்கன்னா இது அங்கே சாப்பாடை வச்சு சாப்பிட்ற இடமாக காணப்படுகிறது. இதான் அவர்கள் இராணுவத்தின் கேன்டீனாக காணப்படுது. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே, அதாவது நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பீச் நான் பார்க்கல ஒரு இடமும். மேலே பார்த்திங்கன்னா தாவரங்கள் என்ன ஒன்றோடு பின்னி பிணைந்து ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு கூடாரம் போல தான் காணப்படுகின்ற. இது முழுதாக தாவரங்களால் அமைக்கப்பட்ட கூடாரமாக காணப்படுகின்ற. கீழே போனால் ஒரு குளிர்மையான ஃபீலிங் கொண்டு வரும்.
ஓகே நண்பர்களே, அனைவரும் வந்து இந்த இடத்தை வந்து வருக தந்து, அதாவது இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 300 ஆனால் 300 மேலே நீங்கள் உங்களோட என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் செலவழித்த காசுக்கு மேலாக இந்த சுற்றுலா மையத்தில் வந்து நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடியதாக காணப்படும். அதாவது எந்தவித ஒரு உங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் அதிருப்தி ஏற்படாது. ஏனென்றா முழுதாக வந்து நீங்கள் கொடுத்த 300 மிக திருப்திகரமாக இந்த பீச் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதாவது விளையாடுவதற்கான இடங்கள், சமைப்பதற்கான இடங்கள் மற்றும் கடற்கரையில் ஸ்விம் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக. அப்படியே கடற்கரை சைட் பார்த்திங்கன்னா ஒன்று நோமேல் ஊஞ்சல் கட்டியிருக்காங்க, மேட்ட ரவுண்டு ஊஞ்சல் கொஞ்சம் தூரத்தில் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே அதில் கட்டியிருக்கு. தான் அந்த ஊஞ்சல். அப்படியே வந்தீங்கன்னா நாங்கள் அந்த பீச்சில் குளிச்சா பிறகு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை சன்பாத் செய்கிறதுக்காக ஒரு சேர்கள் அமைத்துள்ளார்கள். அதில் வந்து நாங்கள் குளித்த பிறகு வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடியதாக காணப்படும். அதில் சன்பாத் செய்கிறவர்கள் வந்து அதில் படுத்து சன்பாத் செய்ய முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு ஊஞ்சல்கள் இருக்குது. கடல் வந்து மிக அமைதியான காணப்படும். இந்த கிளைமேட்டும் அதை கேட்டு போல மிகவும் ஒரு என்னென்னு சொல்கிறேன்னா இயற்கையாக அந்த குடை போன்ற ஒரு உணர்வு இதில் ஏற்படும் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னு சொன்னேன். இதுவும் அப்படித்தான் முழுதாக வந்து தாவரங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு கூடாரம். ஓகே நண்பர்களே, நீங்கள் அனைவரும் இந்த பூநகரியில் இருக்கிற வந்து கோமர் பாயிண்ட் லெச பீச்சுக்கு வருகை தந்து உங்களது பொழுதுபோக்கக்கூடிய மிக சிறந்த இடமாக இந்த பூநகரியில் இருக்கிற கோமர் பாயிண்ட் லெச பீச் வந்து காணப்படுவது என்பது ஐயமில்லை. நன்றி.